10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், சக்கராம்பாளையம். இன்று 20/9/2024 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து காலாண்டு தேர்வு நடைபெற்றது. அதற்கான விடை குறிப்பை இன்றைக்கி பார்க்கலாம் மாணவர்களே. முதல் கேள்வி, அனைத்து வினாக்களுக்கும் விடையிலி 15 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கான வினா மற்றும் விடைகளை பார்ப்போம். பாடு இமில் பனிகடல் பருகி என்னை முல்லை பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தின்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 2ல் புத்தக வினா தான். இதற்கான பதில் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். 2வது கேள்வி, மேற்கடலை, மிளகா விதை, மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இது இயல் 1ல் புத்தக வினா தான். பதில் மணிவகை. இருக்கும்போது உருவமில்லை, இது இல்லாமல் உயிரினமில்லை. சொல்லை கண்டு புதிரை விடுவிக்க. புதிர் விடுகதைகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இயல் 2ல் இது புத்தக வினா தான். பதில் பார்த்திங்கன்னா காற்று. எனக்கு எழுது தெரிகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுது தருவார்கள் என்று விடையளிப்பது. இயல் 5 புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. உள்வினா, கற்பவை கற்ற பெண், அதிலிருந்து ஒரு வினா இருக்குது. அந்த வினா தான் இதில் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் வினா எதிர் வினாதல் விடை. 5வது கேள்வி, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் கேட்டிருக்காங்க. அது இயல் 4 புத்தக வினா தான். பதில் இலா. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கீதாஞ்சலி எந்த மொழியில் மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இது இயல் 5 உரைநடை. புத்தக உள்வினா, இது கிரியேட்டிவ் கொஷின்ஸ். பதில் பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் கிடைத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு எழுதுனதுக்கப்புறம் தான் மொழிபெயர்ப்பு கிடைத்ததுக்கப்புறம் தான் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 7வது வினா, வாங்க அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு புணரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 5 புத்தக வினா தான். அருமை கூட்டல் துணை. பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு. இது இயல் 4 உள்வினா உரைநடை பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. பதில் பார்த்திங்கன்னா ஜப்பான். 9வது கேள்வி, சென்றான் முருகன் என்ற தொடரை பெயரச்ச தொடராக மாற்று. சென்றான் முருகன் என்பது வினைமுற்று தொடர். இந்த தொடரை என்னவா மாற்றணும்னா பெயரச்ச தொடராக மாற்றணும். இதில் இயல் 3ல் இருக்கக்கூடிய உள்வினாவாக கேட்டிருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸு. பதில் பார்த்திங்கன்னா சென்ற முருகன். 10 பெரிய மீசை சிரித்தார் இச்சொல்லுக்கான தொகையின் வகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 2லிருந்து கேட்டிருக்காங்க. புத்தக வினா தான். பதில் அன்மொழி தொகை. 11வது கேள்வி, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் மீதி என்னும் அடியில் பாக்கம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல் 3ல் இது புத்தக வினா தான். பதில் சிற்றூர். பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. வெய்யோ நொலி தன் மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் மிடையாலொடும் மிளையாலொடும் போனான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான். இந்த பாடம் இயல் 6 செய்யுள் பகுதி கம்பராமாயணம். 12வது கொஸ்டின் பாருங்கள். பதில் இப்பாடலை எழுதி இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலுக்கு இயற்றியவர் கம்பர். 13வது கொஸ்டின், இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். பொய்யோவெனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் என்ற அடிகள் இடையாள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் முறையே யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்திங்கன்னா சீதை, லட்சுமணன். இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் கேட்டிருக்காங்க. 2ஆம் எழுத்து எதுகை ஒரு அடி 4 அடி இருக்குது. 4 அடியில் 2ஆம் எழுத்து ஒழுங்கு வந்திருக்கிறதுனால வெய்யோ பொய்யோ. பகுதி 2 பிரிவு 1ல் பாருங்கள். எவையான 4 வினாக்களுக்கு. சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் யார், ஏன். இயல் 5ல் நீதி வெண்பா பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது கிரியேட்டிவ் கொஷின். ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டிய பெருமை சதாவதானம். சதம் என்றால் 100 அப்படிங்கிறத பதில் ஏன் கேட்டிருக்காங்க. அறிஞர்கள் பலரோட முன்னிலையில் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டினாங்க. இது கிரியேட்டிவ் கொஷின்ஸு. 17வது கொஷின், விடைக்கேற்ற வினா அமைக்கும். காற்றாலை உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வைக்கிறது. இயல் 2 உரைநடை பகுதி. இது உள்வினா. காற்றாலை உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் தமிழகம் எத்தனாவது இடத்தை வகிக்கிறது அப்படின்னு கேட்டு கொஷின் மார்க் கொடுக்கணும். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கணும். அடுத்தது 18வது கொஸ்டின், வசன கவிதை குறிப்பித்தருக. இது இயல் 2ல் செய்யுள் பகுதி புத்தக வினாதான்.
19வது கேள்வி, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவையான பரிபாடல் அறிந்தவற்றை வலிக்கிறது? இயல் 4 கேட்டிருக்காங்க. இது புத்தக வினாதாம். தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு இயல் 1. இது புத்தக வினாதான், குருவினா. 21 குற்றம் என தொடங்கும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. இது இயல் 6 குடி செயல் வகை அதிகாரத்திலிருந்து. குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலில் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர்களின் பொருளையும் புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்கன்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 4 கேட்டிருக்கக்கூடிய வினா. மொழியோடு விளையாடு கேட்டிருக்காங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்வினா. மொழியோடு விளையாடு. காட்டு விலங்குகளை டேஸ் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை திருத்த உதவுகிறதுன்னு இருக்குது. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. பசுமையான டேஸை காணுதல், பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இயல் 3 புத்தக வினாதான். இது மொழியோடு விளையாடிலிருந்து கேட்டிருக்காங்க. மடு மாடு இயற்கை செயற்கை. கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸ்டோம் புயல் இயல் 2 கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் இயல் 5 கேட்டிருக்காங்க. ஸ்டோம்னா புயல், திஸ் இஸ்னா ஆய்வேடு. வினைமுற்றை வினையம் பெயராக மாற்றி தொடரை இணைத்தல் கேட்டிருக்காங்க. இது இயல் 1 கேட்குறாங்க. கலைஞத்தில் எனக்காக காத்திருக்கிறவர், அவரை அழைத்து. காத்திருக்கிறார் கூட்டலவர், காத்திருக்கிறவரை. இது வினையாளம் பேராக மாறும். நேற்று என்னை சந்தித்தார் கூட்டலவர், சந்தித்தவர் என் நண்பர் என்றுக்கு சந்தித்தவர் அப்படின்னு மாறும். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் இழுவாயுடன் தொடரும் பயனிலைகள். கொஸ்டின் நம்பர் 25 கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இயல் 1 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 26 இயல் 3 புத்தக வினாவாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 27 அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக இயல் 2 இது புத்தக வினா. கற்பவை கற்றப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. தங்க மீன்கள் தங்கம் போன்ற மீன்கள். தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டி. இது 2ஆம் வேற்றுமை தொகை. தங்க மீன்கள் உவமை தொகை. சரி, தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. இது இயல் 6 மொழியோடு விளையாடு. வெயிலில் அலையாதே உடல் நலம் உடல் கருத்துவிடும். டேஸ் மனம் உள்ளவரை வெள்ளை மனம், தூய மனம், அப்பாவி மனம். எது வேணாலும் அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்களால் எழுதிக்கலாம். 29வது கொஸ்டின் வாங்க. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் கேட்டிருக்காங்க. பூவின் நிலைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பூவின் நிலைகள் பாருங்கள், இயல் 1 உரைநடை வினா. இது கிரியேட்டிவ் கொஸ்டின்ட்டு. இயல் 1 உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. 30வது கேள்வி தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. இயல் 6 பன்முக கலைஞர்ந்து சிறுவினா புத்தக வினா தான் கேட்டிருக்காங்க. 31 உரை பற்றிய பிடித்த வினாக்களுக்கு இது செய்யுள் பகுதி வினா. நூல்வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. இயல் 3 செய்யுள் காசி காண்ட பகுதியிலிருந்து நூல்வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிலின்னு கேட்டிருக்கு பாருங்கள். 34வது வினா கட்டாய வினா. 32வது கொஸ்டின் பாருங்கள். நான் வாழாத காதல் நோயாளர் பொருளின் தொடரில் உள்ள உண்மை சொற்றின் செய்தி பார்த்திங்கன்னா இயல் 4 புத்தக வினா தான். இயல் 4 புத்தக வினா. 33வது கொஸ்டின் வைத்தியநாத புரி முருகன் குழந்தையாக அணிந்திருந்த அணிகலன்கள் செங்கீரை அலை நயத்தை விளக்குன்னு கேட்டிருக்காங்க. வைத்தியநாதபுரி முருகன் இயல் 6 இது புத்தக வினா தான். அணிகலன்களாக அணிந்தது என்னென்னா பருவங்கள் எத்தனை, எப்படிலாம் அந்த பருவங்களில் 5ஆம் பருவத்தில் பண்ணியிருப்பாங்க. 34வது கொஸ்டின் கட்டாய வினா. விதனாக என தொடங்கும் காசி காண்ட பாடல் அல்லது அருளை பெருக்கி என தொடங்கும் நீதிவெண்பா பாடல். எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி. முயற்சி திருவினையாக்கும் இயற்றின்மை. இந்த குரல்பாவில் அமைந்துள்ள பொருட்கள் கேட்டிருக்காங்க. இது இயல் 5 புத்தக சிறுவினாவாக தான் இருக்குது. 36வது கொஸ்டின் இயல் 1 புத்தக வினா தான், உள்வினா. இது கற்பவை கற்ற பிறந்து கேட்டிருக்காங்க. தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. 37 வேலோடு நின்றான் நிறுவன்றது போலும் கோலோடு நின்றான் இரவை குரலில் பயின்று வரும் அணின்னு கேட்டிருக்காங்க. இயல் 3 திருக்குறளில் புத்தக வினாவாக தான் கேட்டிருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் இடையிலி கேட்டிருக்காங்க பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின். தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பை குறித்து எழுதுகன்னு கேட்டிருக்கு. தமிழர் மருத்துவ முறை அப்படின்னு பாருங்கள். இது இயல் 4 செயல் பகுதி கிரியேட்டிவ் கொஸ்டின். தமிழர் மருத்துவ முறைனா என்ன, நவீன மருத்துவ முறைனா என்ன, இதுக்கு உண்டான தொடர்பு குறித்து எழுதணும். தமிழர் மருத்துவ முறை எப்படி இருக்கும், நவீன மருத்துவ முறை எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம வேறுபடுத்தி கட்டுற மாதிரி எழுதணும். அல்லது இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. குலேச பாண்டிய மன்னனை பற்றியும் இடைக்காட்டு புலவன்னா எப்படி அவமதித்தான், அது எப்படி சிறப்பு செய்தாங்கிறத பற்றி இந்த கேள்வி 5 மார்க் கேள்வி பாடலோடு நம்ம எழுதலாம். அடுத்தது 39 மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும்
தலைப்பில் கட்டுரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 2லிருந்து புத்தக வினா கேட்டிருக்காங்க. அல்லது உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதை விலை கொடுத்தல் கொடுத்து இயல் 3லிருந்து புத்தக வினாவாக கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இயல் 5லிருந்து புத்தக வினாதான், புத்தக உள்வினாவாக தான் கேட்டிருக்காங்க. 41 சேலம் மாவட்டம் நூலக உறுப்பினர் படிவம். மாவட்டம் கொடுத்துருக்காங்க, நகர் கொடுத்துருக்காங்க, எந்த தெருவுன்னு கொடுத்துருக்காங்க, வீட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, இலக்கியாங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இனியனுடைய மகள் தான் இலக்கியா. அப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம உறுப்பினர் படிவத்தை எழுதிக்கலாம். 42வது கொஸ்டின் நடப்பு உலகில் இருக்காமல் சமூக ஊடகங்களுக்கு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி அவங்கள நடைமுறைப்படுத்துவீங்க, இயல்பு வாழ்க்கைக்கு எப்படி அவங்கள கொண்டு வருவீங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள பற்றின உடன்பாட்டு கருத்துக்களாக அவங்கள எழுதலாம். நடப்பு உலகில் இருக்காமல் சமூக ஊடகங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த தோழன் தோழி இருக்கியா, அந்த மாதிரி அவங்கள நிற்க அதற்கு இயல் 4 நிற்க அதற்கு தகவலிருந்து கேட்டிருக்காங்க. அது வேறுபடுத்தி எழுதிக்கலாம். அடுத்தது தமிழாக்கம். இயல் 1 புத்தக வினா தான் கேட்டிருக்காங்க. பகுதி 5ல் 8 மார்க்கு கேள்வி. 43வது கொஸ்டின் உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்தினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இயல் 3லிருந்து உரைநடை புத்தக உள்வினா. புத்தக வினா தான், உள்வினா இல்லை, புத்தக வினா. அதுக்கு அல்லது பார்த்திங்கன்னா தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் தாக்கம். இது இயல் 5லிருந்து கேட்டிருக்காங்க. இயல் 5ல் புத்தக வினாவாக தான் கேட்டிருக்காங்க. 44வது கொஸ்டின் அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். இயல் 4 விரிவானம், புத்தக வினா தான். அதுக்கு அல்லது பார்த்திங்கன்னா இயல் 3 அன்னமையா துணைப்பாடம் விரிவானம் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். 45வது கொஸ்டின் உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை குறிப்புகளை கொண்டு கட்டுரையாக்குன்னு கேட்டிருக்காங்க. கலைத்திருவிழாவை போகும்போது என்னெல்லாம் நம்ம கண்கவர மாதிரி இருக்கும், என்னென்ன ஆட்டங்கள் இருக்கும், எப்படிலாம் அந்த கடைத்தெருக்கள் இருக்கும், என்னெல்லாம் பேசுவாங்க, அந்த கடையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு உள்தலைப்புகள் கொடுத்து நம்ம கட்டுரையாக ஒரு 3 பக்கத்துக்கு மேற்கோள் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். அடுத்தது அல்லது குமரிக்கண்டத்தில் கடல் முனையும் வேங்கடமலையும், அதாவது சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. சான்றோர் வளர்த்த தமிழ், சான்றோர் வளர்த்த தமிழ் இயல் 1லிருந்து புத்தக வினாவாகத்தான் இருக்குது மாணவர்களே. இந்த விடை குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.